உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்னன்னா, கோவில்ல கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கல்லூரிகள் கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு பாஜகக்காரர் இப்படி பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குள்ளாத மாதிரி இருக்குது. எப்படி பாக்குறீங்க அவங்க பேசுறது? யார் சொன்னது இது? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அவர் அதிமுகங்கிறது திராவிட கட்சி தானே. அவருக்கு அது அந்த தீங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க. அது அமித்ஷா திமுக. அது அப்படிதான் பேசுவாரு. சேருமிடம் சேர்ந்த இடம் அப்படி. அமித்ஷா திமுகன்னு சொன்னாலும் அதுல திராவிடம்னு வருது இல்ல. அந்த திராவிடத்துக்கு அவருக்கு அர்த்தம் தெரியாது. நான் தான் பல சமயங்களில் கேட்டிருக்கேன். அதிமுக கொடியில ஒரு உருவம் இப்படி கையை விரல தூக்கிக்கிட்டு இருக்குது. அந்த உருவம் யாருன்னு போய் பழனிசாமி கேட்டு பாருங்க. அவர் கரெக்டா சொல்றாருன்னு கேட்டு பாருங்க. அவர் அதே யாருன்னு அவருக்கு தெரியாது. அது அவர் கூட இருக்கிற 2000 பேர்த்துக்கும் தெரியாது யாரு. எப்போ கோயிலுக்கு கொடுத்த பணத்தை பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்துறாங்க? கோயிலுக்கு கொடுத்த பணம் யாருக்கு செலவாச்சு? அங்க இருக்கிற அர்ச்சகம் எடுத்துக்கிட்டு போய் வீடு கட்டிக்கிட்டான். அது ஓகேங்கிறார். 3% வேலை செய்யறார். கோயில் பணமெல்லாம் அந்த 3% போக வேண்டிய காசை படிக்க வச்சு பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் முன்னேற்றாங்களா நியாயமான்னு கேட்கிறார். அதான் அவர் கேட்ட கேள்வி. இல்ல, உண்மை நாம இந்த விஷயத்த நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி கோயில் இருக்கிற பணம் உண்மையிலே அதை இப்படி எடுத்து அரசு செலவு பண்ணுமா? நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? இப்பதான் புதுசா இந்தியாவுக்கு வந்தீங்களா? இப்ப சமீபத்தில் வந்தீங்களா? திருப்பதின்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி யார் நடத்துறது தெரியுமா? யார் நடத்துறது? மருத்துவக் கல்லூரி இருக்குது, பல்கலைக்கழகம் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கல்லூரிகள் எல்லாம் திருப்பதி உண்டியல்ல உழுவுற காசு அங்க போகுது, மக்களுக்கு போகுது. அது வரலையும் யாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தா? கிருஷ்ணதேவராயன் கொடுத்த தங்க நகைகளும் வைர நகைகளும் செம்பு பித்தளையுமா மாறி போச்சு. எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு போயிட்டான். கோயில்ல கொண்டாடிச்சுக்கிட்டு இருந்தான் 3%காரன். இன்னைக்கு அவன் தலையில கை வச்சாச்சு. கல்லூரி கட்டுறோம், படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம், மருத்துவமனைகள் கட்டுறோம், பிற்படுத்தப்பட்டவர்களை மேலே ஏற்றுறோம். விடுவானா? என் வயிற்றில் அடிச்சு நீ பழைக்க விடுவியா அப்படின்னு அவன் 3%காரன் சங்கிகள் சொல்றது இவருக்கு அவருடைய ஊதுகுழல அவர் மாறி இருக்காரு. அந்த பணம் அந்த 3%காரருக்கு போக வேண்டியதை ஊனை படிக்க வச்சு பிற்படுத்தப்பட்டவர்களை இது மேலே கொண்டு வருவது என்ன நியாயம்னு கேட்கிறாரு. மக்கள் தான் சொல்லணும், பதில் சொல்லணும். இப்போ கோயில்ல இருக்கிற பணத்தை கல்லூரிகளுக்கு கட்டக்கூடிய விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? வேற எதுக்குங்க அந்த பணம்? யார் கொடுத்த பணம் அது? அதுல என்ன அர்ச்சகரா இருக்க விட மாட்டீங்க. தில்லைவாழானந்தனர்கள்னு சொல்லி அந்த காலத்துல நாயன்மார்களால் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு. சுந்தர நாயனார் பாடுறாரு. தில்லைவாழானந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியன்னு பாடுறாரு. அந்த சிதம்பரம் கோயிலில் அவனுங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 500 குடும்பம். அதுல வர்ற காசு பூரா அந்த 500 குடும்பத்துக்கு போகுது. யார் போட்ட காசு யாருங்க போகுது? இந்த 500 குடும்பத்துக்காக அந்த சிதம்பரம் கோயிலை கட்டினா குலத்துங்க சோழன். அதுல வர்ற காசு இது என்ன சொல்றாங்கன்னா, குலத்துங்க சோழன் போட்ட அந்த தங்க கூரை கூரை தான் இருக்குது, அதுல தங்கம் இல்லை, இவனுக்கு அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அது ஓகேங்கிறாரு பழனிசாமி. அவங்களுக்கு போகணுங்கிறாங்க. கோர்ட்ல போய் அதை ஒரு ஜட்ஜு கிட்ட போனா அவங்க ஆளுக்கு ஜட்ஜா உட்காந்துருந்தாங்க. அதான் அந்த மதிவதனை சொல்லுச்சு. நாங்க 97%காரர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாக்கா கோர்ட்ல உங்க ஆளு 3%காரன் ஒருத்த உட்காந்து தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு தான் நடந்தது. தில்லைவாழானந்தர்கிட்ட இருந்து அந்த கோயிலை எடுக்கணும், அரசாங்கத்திட்ட கொடுனா. அரசாங்கத்துக்கிட்ட ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஏன் கத்தலாம் சங்கி? நாங்க எங்க வயிற்றுல ஏன்டா அடிக்கிறாங்கிறான். அதை இவன் கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தான். அரசாங்கத்துக்கு போச்சுன்னா பொதுமக்களுக்கு போகுது. பொதுமக்களுக்கு போறதுனால இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவன் இவன் தானே கொள்ளடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் கட்டி ஆனந்தமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். அதனால தானே மற்ற வேற்று ஜாதியினர் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொன்னது காரணமே. கோயில்ல வர்ற காசை போறான். ஒரு கோயில்ல கூட எந்த நகையுமே ஒரிஜினல் நகை இல்லைங்கிறார். அதெல்லாம் பார்த்து தானே அஞ்சையா காலத்துல திருப்பதி கோயில்ல வர்ற காசு இவனு பூரா அடிச்சுக்கிட்டு போறான்னு தெரிஞ்ச பிறந்தான் யூட்டிலைஸ் த மணி ஃபார் த பப்ளிக் வெல்ஃபேர். யூனிவர்சிட்டி கட்ட 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 கட்ட. பழனி கோயில் அதே மாதிரிதான். இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் ஐயப்பன் கோயில்ல போப்புக்கு வர்ற காசை விட மிக அதிகமான பணம் பழனி கோயிலுக்கு
ஐயப்பன் கோயிலுக்கு வருது. அந்த பணத்தை சரியா பயன்படுத்த விடாம அவனுக்கு அங்க உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, கொள்ளடிக்கிறானு. இதை நீங்க உடனே கேட்பீங்க, சர்ச்சில் வச்சிருவா கைன்னு. நான் படிச்சது ஒரு கத்தோலிக்க பள்ளி. சர்ச்சில் கத்தோலிக் சர்ச்சுக்கு வந்த காசை வச்சுக்கிட்டு லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல்னு சொல்லி ஆண்களுக்கு ஒரு பள்ளி, பெண்களுக்கு சென்ட் மேரிஸ் கான்வென்ட்னு ஒரு பள்ளி, அது பக்கத்திலே ஒரு அநாத ஆசிரமம், ஒரு ஹாஸ்பிட்டல், இவ்வளவு வந்து எங்க சேலம் பிஷப் நடத்தினார். கத்தோலிக்க இதில் ப்ராட்டஸ்டன்ஸ் அவங்க சர்ச்சில் வர்ற காசை லண்டன் மிஷனரி ஸ்கூல் சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டி சேலம் முழுக்க கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது. வந்த காசு பூரா மக்களுக்கு போகுது, அவங்க எடுத்துக்கிட்டு போகல. அந்த சேலத்தில் இருக்கிற அனாதை குழந்தைங்களுக்கு ஆதரவு இது பண்றாங்க. இந்த காசை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னு எவ்வளவு தைரியமா வந்து சொல்றாரு பாருங்க. அது கோயிலுக்கு தான் போகணும். ஓப்பனாக சொல்லாத 3%காரருக்கு தான் போகணும். உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் கொடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போய் 3%காரருக்கு தான் நான் இந்த கட்சியை நடத்துகிறேன், அவங்களுக்காக தான் இது பண்ணுறேன். அந்த கோயிலில் வர்ற காசெல்லாம் அந்த 3%காரர் கொடுப்பேன் அது ஓப்பனாக சொல்லிட்டார் அவர். அதில் பாராட்ட வேண்டியது. நான் ஆட்சி நடத்துறது, நான் கட்சி நடத்துறத 3%காரருக்கு தயவுல தான் நடத்திட்டு இருக்கேன். கோயிலில் வர்ற காசு 3%காரருக்கு போகணும்னு ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கார். வாழ்த்துக்கள். வெளியே வந்துட்டீங்க. இது மக்கள் தான் இனிமேல் பார்த்து. இல்ல, எனக்கு இதுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா, ஏன்னா அனைத்து சாதி அர்ச்சகர்களும் நியமிக்கப்படுறதுக்கு கோபப்படுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னப்ப, இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு மாரியம்மன் கோவில்ல வந்து அர்ச்சகர்கள் வந்து ஒரு ஆபாச நடனம் ஆடி வீடியோ வெளியிட்டாங்க. அதே சமயம் பக்தர்கள் மேல விபூதியை பூசி அது ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பான விஷயத்த பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணமே அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் சொன்னதுனாலதான் இப்படி வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஆனவங்கள யாரு? அனைத்து ஜாதி ஆண்டி ஒரே ஜாதி தான் நடிச்சு. அது வெளியில வந்ததால தாங்க, அதனால தாங்க அந்த ஜாதியினரும் அர்ச்சகர்கள் நம்ம சொன்னோம். இவனுக்கு இந்த கோயில் பணத்தை வச்சுக்கிட்டு குடிச்சு கும்மாளா அடிக்கிறாங்க. ஒரு 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 கோயில்ல கருவறைக்குள்ளாரியே செக்ஸ் வச்சுக்கிட்டதை நம்ம வந்து வீடியோ பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? காஞ்சிபுரம் கோயில் கிளீனா கோயில் கருவறைக்குள்ளாரியே நடந்துகிட்டு இருக்கு. யாரு 3%காரன் தானே பண்ணா? அதனால தானே அனைத்து ஜாதியினரும் தான் இது எப்படி இவனால பண்ண முடியும்? இன்னைக்கு அவங்க அட்டகாசம் ஒண்ணு குறையிலையே. இளையராஜாவை எடுத்துங்களேன், அவர் போடாத வேஷமா தன்னை மேல் ஜாதின்னு காட்டிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணாரு. அந்த கோயிலுக்குள்ளார பண்ணார். நீங்களும் உள்ளவரோட போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒன்றும் நடக்கலையே. கடவுள் அறிய, கடவுள் பார்க்க, இது அப்படின்லாம் என்னென்னவோ பண்ணி பார்த்தார். விட்டுலையே ஒண்ணு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து இசை கச்சேரிகள் நடத்தி அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து அந்த கோபுரம் கட்டுறதுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க. கும்பாபிஷேகத்துக்கு அவர் அனுமதிக்கல இளையராஜா, தெரியுமில்ல? அந்த பணத்தை வச்சு அவர் ஒரு கல்லூரி கட்டி இருக்கலாம். இவர் பேரை வச்சிருப்பாங்கல்ல அந்த கல்லூரி. எத்தனை மாணவர்கள், அவங்க ஜாதிக்கார மாணவர்கள் எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த புத்தி வரல. கோயில்களுக்கு செலவழிக்கிற வந்திருக்கிற பணத்தை வந்து பள்ளிக்கூடம் கட்டுனாக்கா பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் மேல படிச்சுக்கிட்டு மேல மேல வருவாங்க. இந்த 3%காரன் வயிற்றுல எல்லா இடத்துலயும் அடிச்சிருவாங்கிறதுக்கு தான் அவன் தடுக்கிறான். அதுக்கு இவங்க தொண போறாங்க. அண்ணா பழனிசாமி அதுக்கு தொண போறாரு. அவரை சொல்லி பிரயோஜனம். அவரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா கோயில் தான் கட்டுவனே பள்ளிக்கூடத்தை இடிப்பேங்கிறத ஒரு, ஏன்னா நான் பாஜக பிடியில் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா பாஜக கிட்ட வந்து நான் பணைய கைதியா மாறி இருக்கேன், இப்படியெல்லாம் நான் பேசுறேன், என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு இது விடுறாரோ என்னமோ, அபயக்குரலை விட்டுருக்காரோ என்னமோ, அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. என்னை காப்பாத்துங்க, இப்படியெல்லாம் என்னை பேச வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ எல்லாம் போறாரு. அதே பக்கம் பாஜகவினுடைய தலைவர்கள்லாம் அதுல அணிதரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில இப்ப என்னவா இருக்காருன்னு பணைய கைதியா இருக்காரு. அவரை தனியா போக விட மாட்டேங்கிறாங்க. அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எதுக்காக? வீட்டுக்குள்ளா இருந்துகிட்டு யாராவது சந்திச்சிடக்கூடாது. என்னடா என்ன தைரியத்தில் வந்து அமித்ஷாவினுடைய இது கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாரு இவரு? தெரியல, பார்த்தாங்க உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இசட் பிரிவு அதிகாரிகளை போட்டாங்க. அவங்க இவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு கண்டுபிடிச்சு உடனே அமித்ஷாவுக்கு சொல்லிக்கிட்டாரு. வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்காரு. ரோட் ஷோவில் போனால் கூட அவரை தனியாக விட மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து பக்கத்தில் நின்று வராங்க. பணைய கைதியாக வச்சிருக்காங்க. தெளிவாக தெரியுது. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது.
வெற்றி பெறக்கூடிய கட்சியில தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் பெருமையா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. வெற்றி பெறக்கூடிய கட்சிங்கிறது வந்து எப்படி வெற்றி பெறுதுங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்தியாவுடைய தேர்தல் முறை இப்போ வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. பீகார்ல பாருங்க எவ்வளவு பெரிய ரகலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு முன்னாடி ரகலை, பெரிய ரகலை. ஏன்னா பாஜக கூட்டணி வச்சிருக்க வந்து தேர்தல் ஆணையத்தோட, மற்றவெல்லாம் அரசியல் கட்சியோட, இவங்க தேர்தல் ஆணையத்தோட வச்சிருக்காங்க. மக்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். முடிவு அமித்ஷாவுக்கு தான் இருக்கும். தேர்தல் ஆணையத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்து வாக்கு இயந்திரத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர்றேன்னா எதிர்கட்சிகள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் நடக்காது. அதைத்தான் இவர் வந்து பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அதைத்தான் உங்களுக்கு கோடி காட்டுது. எங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரியும், இதையெல்லாம் ஏன் செய்யறோம்னா நாங்க எப்படியோ அதை ஜெயிப்போம், புரிஞ்சுக்கடாங்கிறார். அவர் ரோட் ஷோவில் எனக்கு புரியுது. அந்த அந்த கட்சிக்காரர்கள் அவரை நெருக்கி பிடிச்சிக்கிட்டு வர்றது நமக்கு நல்லா தெரியுது. அவரை பண கைதியாக வச்சிருக்காங்க, அவரை சோதனமாக செயல்பட விடல. என்ன தைரியத்தில் பண்றாங்கன்னா இவரை மிரட்டி இவரை இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வாக்கு எந்திரத்தை எங்க கையில இருக்கு, நாங்க ஜெயிப்போங்கிறது வந்து அந்த துணிச்சலை தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தோழமையோட சொல்றேன், பிஜேபியோட சூழ்ச்சிக்கு இரையாயிராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோழமையோட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இவருக்கு என்ன போச்சு, மாட்டிட்டு முடிக்கிறது அவர் இல்லை. அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு திருமாவளவனுக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாக்கா பள்ளிக்கூடங்களை இடித்து விட்டு கோயில் கட்டுவோம்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் பிடியில சிக்கி இருக்காருன்னு புரிய வேணாம் திருமாவளவனுக்கு. அவரை பார்த்து அனுதாபப்படுங்க. அவர் வர்றதுக்கு தயாரா இருக்காரு. அவர் சொல்லிட்டாருங்க, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்கிறாருங்க. மற்ற கட்சிகளை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் என்ன பேச வச்சுட்டாங்க, தயவு செய்து என்னை காப்பாத்துங்கிறாரு. என்ன தனியா நடக்க விட மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து நெருக்கி கூடவே வர்றாங்க, பயமுறுத்துறாங்க. என்ன நான் ஊரோட முடிச்சுட்டு உயிரோட போவனாங்கிறத எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குது. இப்ப கூட்டணியில வந்து அதிமுக இபிஎஸ் தான் முதல்வர்னு ஒரு பக்கம் பிஜேபி தலைவர் நயினா நாயந்திரன் சொல்றாரு, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுல நம்ம எதை நம்ம பாக்குறது? அதெல்லாம் அவங்க யார சொல்றாங்களோ அவங்க தான் இது பண்ணிட்டு போக முடியும். பழனிசாமி என்ன பண்ணிட முடியும்? நீ இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணிட முடியும்? எங்க ஊர்வலத்துல கூட நடத்த கூடாம இடிச்சு நறுக்கிட்டு போறாங்கன்னாக்க பணைய கைதியா இருக்காருங்க. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. பழனிசாமி ஆதரவாளர் ஒரு 2000 பேர் இருக்காங்களா, அவங்கள நான் சொல்றேன், உங்களை நினைச்சா பாவமா இருக்குது, அனுதாபமா இருக்கு, அனுதாபப்படுகிறோம். நல்லா வசமா சிக்கிட்டீங்க, அதுல இருந்து விடுதலை பெறதுக்கு வழியை பாருங்க. ஒரு ஊர்வலம் போறதுக்கு கூட உன் தலைவனை தனியா விட மாட்டேன்னு சொல்லி இந்த கூட்டம் வந்து மிரட்டிக்கிட்டு வருதுன்னாக்கா நீ புரிஞ்சுக்க, உன் கதி என்னவா இருக்குதுன்னு புரிஞ்சுக்க. கூட்டம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடலன்னு சொல்றாங்களே, அது எப்படி வருவாங்க? இது யார் கூட கூட்டத்தில் வர்றவங்கள வந்து இந்த பாஜக காரன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? என்ன வேணாலும் பண்ணலாமே அவங்க. ஏங்கப்பா பல கோந்தரா ரயில் எரிப்பு, பெஸ்ட் பேக்கரி எரிப்பு, இன்னைக்கு வரல என்ன ஆச்சு? அதெல்லாம் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு நம்ம அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. அதான் இப்ப நடக்குது, விலகிடுறாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.